ஏண்டா அப்பாவுக்கு உடம்பு இல்லை சீரியஸாக இருக்காருன்னு சொன்னேன். வந்து பார்த்தா நல்லா தான் உட்காந்துருக்கிறாரு. சவுதிலேருந்து ஒரு தடவை இந்தியாவுக்கு வரணும்னா எவ்வளோ செலவாகுது தெரியுமா? 2 3 லட்சம் செலவாகுது. அப்பப்போ ஃபோன் பண்ணி நான் வர சொல்லிட்டே இருப்பியா? ரோட்டில் கடை போடுற உனக்கு என்ன தெரிய போகுது லட்சத்தை பற்றி? உங்ககிட்ட போய் லட்சத்தை பற்றி பேசுகிறேன் பாரு. ஆமாம், நான் ரோட்டில் கடை போடுறவன் தான். உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? நீ ஊர்லேருந்து கிளம்பி வந்து அந்த 2 லட்சம் ரூபாய் செலவானது பிரச்சனையா, இல்லை அப்பா எழுந்து உட்காந்துருக்கிறது பிரச்சனையா? ஏய் என்னடா பேசிட்டு இருக்க? உன்னை தானக்கா படிக்க வச்சாரு. உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடன் அடைக்கிறது தான் 15 வருஷம் செத்து போனான் அந்த ஆள். இப்போ எதுக்கு நீ வந்திருப்ப? அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லை செத்து போயிட்டாரா? செத்து போயிருந்தா அந்த சொத்தை ஃபுல்லாத்தையும் பிரித்து எடுத்துன்னு போகலாம் தானே வந்தேன். ஏய் வாயை மூடு. சும்மாலாம் சொல்லுக்காது. உன் பெரிய பிள்ளை தலைமையில் சத்தியம் பண்ணி சொல்லு, நீ இந்த சொத்துக்கெல்லாம் எதுவும் ஆசைப்படலன்னு. ஏய் உங்ககிட்ட போய் பேசினேன் பாரு. நீ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் பிச்சு பிச்சு சாவடிக்கிறதுக்கு மொத்தமாக சாவடிச்சு சொத்தை ஃபுல்லாக நீ ஏற்றுன்னு போயிடு. லூஸ் மாதிரி எதனா உளறிக்கிட்டு இருப்பேன். போடா. ஓகே.